சிம்பிளான மசாலா அரைச்சி செய்கிற கொங்கு நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் சாம்பார் வெங்காயம், இஞ்சி பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கழுவி வச்ச மட்டனோட ஆட் பண்ணிவிட்டு 1 கப் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 3 கப் சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சி பூ எல்லாம் சேர்த்துட்டு 3 வெங்காயத்தை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாயை கீரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததும் 2 தக்காளியை அரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததும் கொத்தமல்லி, புதினாவை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்துடும். 3 கப் சீரக சம்பா அரிசிக்கு 5 கப் தண்ணி விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லெமனோட ஜூஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அரிசி 80% வெந்து வந்ததும் தோசைக்கல்ல தம் போட்டு எடுத்திங்கன்னா கமன்னு கொங்கு நாட்டு வெள்ளை மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.